வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னடா ரொம்ப நாள் ஆச்சு விஷால் அன்ஷிதாவை ஒன்றாவே பார்க்க முடியலையே அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஸோ 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ விஷால் அன்ஷிதா 2 பேரும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று வந்து சத்யா அவங்களுடைய பிறந்தநாள் இருந்துச்சு. ஸோ அன்ஷிதா வந்து ஆல்ரெடி போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே ப்ரோ அப்படின்னு. ஆனால் விஷால் வந்து எதுவுமே போடவே இல்லையே அப்படின்னு வந்து நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் நேற்று வந்து விஷால், அன்ஷிதா, ஸோ ஜெஃப்ரி, ரம்யா எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரே இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாரோடைய ஆசை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஷால் அண்ட் அன்ஷிதா ஒன்றா பார்க்குறது தான். ஏன்னா நிறையா ஃபேன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்ன ப்ரோ ஆச்சு 2 பேரும் ஒன்றாவே காணோமே அப்படின்னு. ஸோ நேற்று வந்து பக்கத்தில் நின்று வந்து அந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்க முடிஞ்சது. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவை தாண்டா நாங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ 2 பேரும் ஒன்றா இருக்கிறத அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் போஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனிவே சந்தோஷமாக இருந்தால் சரி தான். ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அன்ஷிதா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. வெரி சூன் அப்படின்னு போட்டு ஒரு இது போட்டிருந்தாங்க, பிக் பாஸ் குயின் அப்படின்னு போட்டு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மேபி ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் அவங்க வந்து சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஏதாவது இருந்தால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே வித் மீ. தேங்க்யூ. சி யூ.